Glory to God. Hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் யாத்திராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 19 முதல் 21 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க மகிமையின் கர்த்ததாமே நமக்கு உதவி செய்வாராக. அப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. 19வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் முதல் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சீனாய் மலையின் அடிவாரத்துக்கு வருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போன பொழுது ஆண்டவராகிய தேவன் யாக்கோபு வம்சத்தாருக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறது காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இதோ நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டேன் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்கிறார். கழுகுகளைப் போல நமக்கு சுமைக்கிற தேவன் கழுகு தன் குஞ்சுகளை எப்படி சுமந்து அதற்கு பறப்பதற்கு கற்றுத்தருகிறதோ அதே விதமாய் ஆண்டவராகிய தேவனும் நம்மை அவர் சுமந்து காக்கிற தேவன். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அதோடு கூட நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து என்று சொல்லுகிறதை அடுத்த 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராகிய தேவன் தமது சொந்த பிள்ளைகளாய் தெரிந்து கொள்கிறார். ஒருவேளை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி பாவத்திற்குள்ளாய் மனித குலம் சென்றாலும் ஆண்டவராகிய தேவன் தேடி வந்து ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி அவர் இரத்தத்தை சிந்தி மீட்பை சம்பாதித்து கிரயத்தை செலுத்தி அவர் தமது பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அல்ல, அவரே நம்மை தெரிந்து கொண்டார். இரத்தத்தினால் உடன்படிக்கையினால் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் தமது பரிசுத்த ஜாதியாய் ஆசாரிய ராஜ்யமாய் ஏற்படுத்தினார். தமது இரத்தத்தினாலே கழுவி அவர் நம்மை ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் மாற்றினார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். ஆம், இதே வார்த்தைகளைத்தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் பேதுரு அப்போஸ்தலர் குறிப்பிட்டு சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசாரிய ராஜ்யம் பரிசுத்த ஜாதியாய் ஆசாரிய ராஜ்யமாய் தெரிந்து கொள்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி என்று சொன்னால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய பரிசுத்த ஜனமாக எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளின்படி அவர் நம்ம நடந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். சீனாய் மலையின் அடியில் இதோ சீனாய் மலையின் கொடுமுடியில் அவர் கடந்து வரும்படி மோசே அழைத்த தேவன் எப்படி ஜனங்கள் நடக்க வேண்டும் என்பதை போதிப்பதற்காக அந்த வார்த்தைகளை சொல்லுவதற்காக ஆண்டவராகிய தேவன் மோசேயை அழைத்தார். இதோ ஜனங்களெல்லாம் பரிசுத்தமாகும்படி ஜனங்களெல்லாம் பரிசுத்தமாகி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்படி கர்த்தர் கட்டளை கொடுத்தார். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சீனாய் மலையிலே பேசின தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். போதித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை நமக்காக தந்திருக்கிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 20வது அதிகாரத்தில் 10 கற்பனைகளை ஆண்டவர் தருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும் புஸ்தகத்திலும் 5வது அதிகாரத்திலும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த 10 கற்பனைகளும் 2 பலகைகளிலே ஆண்டவரால் எழுதி கொடுக்கப்பட்டது, மோசேயிடம் எழுதி கொடுக்கப்பட்டது. கர்த்தர் பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தேவன் இந்த கற்பனைகள் எழுதி கொடுத்தார். இதோ அந்த கற்பனைகளை கீழே கொண்டு வந்ததும் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினாலே மோசே கோபம் கொண்டு உடைத்தப்பட்ட பொழுதும் மீண்டுமாய் வரவழைத்து அந்த கற்பனைகளை பலகைகளில் எழுதும்படி செய்தார். கர்த்தர் பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆம், ஜனங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி தங்களது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், எப்படி தமது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். 10 கற்பனைகளை கொடுத்திருந்தாலும் புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அதை 2 கற்பனைகளிலே அடக்கி விடுகிறார். அது ஆண்டவரை அன்பு செய்வது, அதோடு கூட மற்றவர்களையும் நாம் அன்பு செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். அந்த அன்பு ஒன்றுதான் இந்த கற்பனைகளினுடைய சாராம்சம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகளும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இதோ நாங்கள் ஆண்டவர் பேசும் பொழுது மோசையை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடு பேசாதிருப்பாதாக என்று சொல்லி நாங்கள் பேசினால் செத்து போவோம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையிடம் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் அன்பினால் பேசுகிறவர். அந்த வல்லமை பெரிதாக இருந்தாலும் அந்த வல்லமை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தருகிறவர்.
வல்லமையிலே பலப்படும்படியாக கிருபை செய்கிறவர். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. மோசே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது போல நாமும் தரித்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு கற்றுத்தருவார். தொடர்ந்து 21ஆம் அதிகாரத்தில் இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எப்படி ஜனங்கள் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அடிமைகளை நடத்த வேண்டும். இஸ்ரவேல் அடிமை வியாபாரத்தையும் பலதார திருமணத்தையும் கொண்டதாய் இருந்தது. கர்த்தர் உடனடியாக அவள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக தற்காலிகமாக அனுமதித்திருந்தாலும் அவள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுத்தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்தை எப்படி ஒழுங்குபடுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல தனி மனிதனுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்பதையும் ஆண்டவராகிய தேவன் தொடர்ந்து நடத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். எப்படி ஆண்டோடைய காரியங்களிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம தனிப்பட்ட மக்களுக்கு தீங்கு செய்கிற காரியங்களிலே கர்த்தர் அந்த காரியங்களிலே உன்னித்து கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். அதற்கான தண்டனை மரண தண்டனையாக என்று கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. முன் திட்டமிட்ட கொலை, தகப்பனையும் தாயையும் சரீரமாக துன்புறுத்துதல், ஒரு ஆளை கடத்தி கொண்டு போய் பல காரியங்களை செய்தல், பெற்றோரை சபித்தல், இந்த காரியங்களிலெல்லாம் ஆண்டவர் கண்டிப்பாய் இது செய்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட்ட கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதை 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 17ஆவது வசனம் வரைக்கும் நம்ம அதை காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனிதர்களோடு எப்படி பழக வேண்டும், எப்படி நமது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நீதியின் பாதையில் எப்படி நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவர் கற்றுத்தருகிறார். அந்த வசனங்களை நாம் படித்துக் கொள்வோம். அவர் தாமே நியாயப்பிரமாணங்களின் மூலமாக கர்த்தர் நம்மோடு வெளிப்படுகிறார். நியாயப்பிரமாணங்களே கிறிஸ்துவை நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உன்னத தேவன் தாமே இன்றைக்கு நம்மை போதித்து நடத்துகிறவர், நம்மை நடத்துவாராக. கண்மணி போல் காத்தருளுகிற கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. உன்னத தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.